இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சார வாகனம் மீது கல்வீச்சு, காவல்துறையினர் தீவிர விசாரணை. புதுச்சேரியில் சூடுபிடிக்க துவங்கிய வாக்கு சேகரிக்கும் பணி. அரசியல் கட்சியினரின் கூட்டத்தால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவிக்கும் பொதுமக்கள். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தொடக்கம். பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. மதுக்கடைகள் மூடுவதற்கு தேதி வெளியீடு, கலால்துறை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிரச்சார வாகனத்தின் மீது கல் விழுந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பாராளுமன்ற பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 27ஆம் தேதி முதல் தொகுதி வாரியாக சென்று திறந்த ஜீப்பில் நின்று பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டி வருகின்றார். அதன்படி புதுச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி காவல் நிலையம் எதிரே உள்ள பொன்னு மாரியம்மன் கோவிலில் இருந்து திறந்த வாகனத்தில் நின்றபடி தேர்தல் பிரச்சாரம் செய்துள்ளார். இந்நிலையில் முத்தியால்பேட்டை மந்தவெளி மாரியம்மன் கோவில் அருகே அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி பேசிக் கொண்டிருந்த பொழுது திடீரென பிரச்சார வாகனத்தின் மீது எங்கிருந்தோ வீசப்பட்ட கல் ஒன்று வந்து விழுந்துள்ளது. இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். இருப்பினும் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி தனது பேச்சை தொடர்ந்தார். அதன்பின் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இது தொடர்பாக அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று சோதனை நடத்தினர். மேலும் முத்தியால்பேட்டை பகுதியில் கடந்த மாதம் பள்ளி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் ஏற்பட்ட அதிருப்தியால் மர்ம நபர் யாரேனும் கல் வீசினாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி பகுதியில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக புதுச்சேரியில் 967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அனைத்து கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு நகர பகுதிகளில் ஆங்காங்கே அரசியல் கட்சியினர் கூட்டமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ஏப்ரல் 1ஆம் தேதி காலை முதலே திண்டிவனம் நெடுஞ்சாலை தட்டாஞ்சாவடியில் உள்ள சாலைகளில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதனால் அச்சாலை முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 1 மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்கள் ஸ்தம்பித்து போய் நின்றது. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து காவலர்கள் விரைந்து வந்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். மேலும் புதுச்சேரியில் பள்ளிகள் துவங்கியுள்ள நிலையில் காலை நேரத்தில் இதுபோன்று அரசியல் கட்சியினர் வாக்கு சேகரிக்கும் பணியினால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் என அனைவரும் பாதிக்கப்படுகின்றனர் என்று பொதுமக்கள் தங்களது வேதனையை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் இந்த கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஏப்ரல் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 400க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் உள்ளது. புதுச்சேரிக்கு என்று தனி கல்வி வாரியம் இல்லாததால் புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள பள்ளிகள் தமிழக அரசின் பாடத்திட்டத்தையும், ஆந்திராவை ஒட்டியுள்ள ஏனம் பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் ஆந்திர அரசின் கல்வி வாரியத்தையும், கேரளாவை ஒட்டியுள்ள மாஹேவில் உள்ள அரசு பள்ளிகளில் கேரள அரசின் பாடத்திட்டத்தையும் பின்பற்றி வருகின்றன. இந்நிலையில் இந்த கல்வியாண்டு முதல் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை மத்திய அரசின் பாடத்திட்டமாக சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்படும் என கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அதன்படி மத்திய அரசின் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் அமல்படுத்தப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் ஏப்ரல் 1ஆம் தேதி திறக்கப்பட்டு மாணவர்கள் பள்ளிக்கு வருகை தந்தனர். மேலும் கல்வியாண்டின் முதல் நாளான ஏப்ரல் 1ஆம் தேதி மாணவர்களுக்கான புத்தகமும் வழங்கப்பட்டது. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு ஏப்ரல் மாதம் முழுவதும் பள்ளிகள் நடைபெறும் எனவும்,
கோடை விடுமுறையானது மே மாதம் விடப்பட்டு மீண்டும் ஜூன் மாதத்தில் இருந்து பள்ளிகள் தொடர்ந்து செயல்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி அனைத்து மதுக்கடைகளை எந்தெந்த தேதிகளில் மூட வேண்டும் என கலால்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதியும் ஓட்டு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதியும் நடைபெறுகின்றது. இதனையொட்டி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து வகை மது பார்களும் மது கடைகளும் ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் ஏப்ரல் 19ஆம் தேதி வரை மூட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் ஜூன் 4ஆம் தேதியும் அனைத்து மது கடைகளையும் மூட வேண்டும் என துணைநிலை ஆளுநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேபோல் கேரள மாநிலத்தில் பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 26ஆம் தேதியும் ஓட்டு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. எனவே கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள புதுச்சேரியின் மாகே பிராந்தியத்தில் அனைத்து மதுக்கடைகளையும் ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையிலும் ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் ஜூன் 4ஆம் தேதியும் மூட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதேபோல் ஆந்திர மாநிலத்தில் பாராளுமன்ற தேர்தல் மே 13ஆம் தேதியும் ஓட்டு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதியும் நடக்கும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனை அடுத்து ஆந்திராவை ஒட்டியுள்ள புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் மே 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையிலும் மது கடைகளை மூட உத்தரவிட்டு அரசாணையாக கலால்துறை வெளியிட்டுள்ளது. வெளிநாட்டு எண் அழைப்புகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்று சைபர் கிரைம் காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைத்தொடர்புத்துறை தனது சார்பாக அழைப்புகளை மேற்கொள்ள யாருக்கும் அங்கீகாரம் வழங்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருப்பதோடு மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தி இருக்கின்றது. மேலும் மோசடி அழைப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் தெரியாத எண்களிடம் இருந்து வரும் வாட்ஸ்அப் அழைப்புகளுக்கு பதில் அளிக்கவும் அல்லது வெளிநாட்டு எண்களில் இருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிக்கவும் வேண்டாம் எனவும், மேலும் தனிப்பட்ட விவரங்களையும் தெரிவிக்க வேண்டாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக முதலில் +92 எண்களில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்க வேண்டாம் என தொலைத்தொடர்புத்துறை எச்சரித்துள்ளது. மேலும் நாட்டில் மோசடி அழைப்புகளின் அச்சுறுத்தலை தடுக்க அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும், அண்மையில் சக்சு என்ற இணையதளத்தை அறிமுகப்படுத்தியது என்றும், கடந்த 30 நாட்களுக்குள் பெறப்பட்ட மோசடி அழைப்புகள், குறுந்தகவல் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகள் குறித்த மக்கள் இந்த இணையதளத்தில் புகார் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற மோசடி எண்கள் குறித்து பிரத்யேகமாக தொடங்கப்பட்டிருக்கும் இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் எனவும் இச்செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆழ்கடலை ரசிக்க தயாராகும் படகுகளில் 14 பேர் வரை பயணம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுற்றுலா வர்த்தகத்தில் புதிய கருப்பொருளாக கடல் மாறியுள்ளது என்றால் அது மிகையல்ல. அதிலும் கடல் அழகை ரசிக்க சுற்றுலா பயணிகள் அலாதி பிரியம் கொள்வார்கள். ஆனால் ஆழ்கடலின் அழகை ரசிக்க நீர்மூழ்கி கப்பலில்தான் செல்ல வேண்டும். இதற்கு அதிகம் செலவாகும் என்பதால் தற்பொழுது அதற்கு மாற்றாக செமி சப்மெரைன் எனப்படும் விசைப்படகுகள் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. அந்த வகை படகுகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. தற்பொழுது புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள புதிய துறைமுகத்தில் இந்த வகை படகுகள் தனியார் நிறுவனத்தின் மூலம் கட்டப்பட்டு வருகின்றது. இதற்காக சீனா, இத்தாலி உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அலுமினியத்தால் 10.50 மீட்டர் நீளம், 2.50 மீட்டர் அகலத்தில் இந்த படகுகள் செய்யப்படுகின்றது. ஒரே நேரத்தில் இந்த படகில் 14 பேர் பயணிக்கலாம். மேலும் மணிக்கு 6 நாட்டிக்கல் மைல் வேகத்தில் செல்லும் வகையில் இந்த படகு வடிவமைக்கப்பட்டு வருகின்றது. மேலும் படகின் மேல் தளத்தில் கேப்டனும் உதவியாளரும், கீழ்த்தளத்தில் 12 சுற்றுலா பயணிகளும் பயணம் செய்யலாம். ஆழ்கடல் அழகை ரசிக்க படகின் இரு புறங்களிலும் தண்ணீர் புகாத 8 கண்ணாடி ஜன்னல்கள் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் படகின் கீழ் அடுக்கு 2.45 மீட்டர் அளவில் ஆழ்கடலில் பயணிப்பதால் கீழ் அடுக்கில் உள்ளவர்கள் ஆழ்கடல் அதிசயங்கள், பவளப்பாறைகள் மற்றும் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை கண்டு ரசிக்கலாம். தற்பொழுது இந்த படகுகளுக்கு பாலிஷ் போடும் பணி நடைபெற்று வருகின்றது. விரைவில் பெயிண்டிங் வேலை முடிந்ததும் அதிகாரிகளிடம் ஒப்புதல் பெற்று வெள்ளோட்டம் விடப்படுகின்றது. அதன் பிறகு இந்த படகுகள் வணிக ரீதியான பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து காலாப்பட்டு தொகுதியில் கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து காலாப்பட்டு தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர்,
புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் என 3 கட்சிகள் போட்டியிடுகின்றது எனவும், இதில் தலைமையின் வற்புறுத்தலின் பெயரில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் தேர்தலில் நிற்கின்றனர் என்றும், அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் மாநிலத்தின் உரிமையை மீட்டெடுக்கவும், புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்வதற்காகவும் தேர்தலில் நிற்கின்றார் என்றும், பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயம் 1 மாத காலமாக எங்கேயோ பதுங்கி இருந்தார் எனவும், விருப்பம் இல்லாமல் போட்டியிடும் அவருக்கு ஓட்டு போடுவது தேவையற்றது என்றும், இதை மக்கள் உணர்ந்து இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் பேசியுள்ளார். மேலும் பேசிய அவர், மத்திய அரசின் மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்தும் ஒரு சோதனை எலியாக புதுச்சேரி மாநிலம் உள்ளது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அதேபோன்று புதுச்சேரி மாநிலத்தின் சோதனை எலி போன்று காலாப்பட்டு தொகுதி உள்ளது என்றும், மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய 2-3 ரசாயன தொழிற்சாலைகள் உள்ளதாகவும், தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கொளுத்தும் வெயிலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சாரம் செய்கின்றார் என்றும், அமைச்சர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சராக வருவார் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகின்றார். அவ்வாறு அவர் மத்திய அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் 10 தினங்களுக்குள் புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை மாற்றம் செய்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் பேசியுள்ளார். அந்த மனுஷன் இன்னைக்கு வேற வழி இல்லாம பிஜேபியுடைய வேட்பாளருக்கு இன்றைய தினம் என்கிட்ட வாக்கு கேட்கிறார். இந்த தேர்தலில் அவர் சொல்றார், நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் அமைச்சர் ஆவார். நமச்சிவாயம் வெற்றி பெற்று அமைச்சர் ஆனால் அடுத்த 10 நாட்களுக்குள் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ரங்கசாமி அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டு இங்கே பிஜேபியினுடைய நேரடி அரசாங்கம் அமையப்படும். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இன்னொரு பழனிசாமியாக மாறிவிட வேண்டாம் என்று தமிழக அமைச்சர் உதயநிதி தனது பிரச்சாரத்தின் பொழுது பேசியுள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து தமிழக அமைச்சர் உதயநிதி மரப்பாலம் சந்திப்பு மற்றும் அண்ணா சதுக்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தவழ்ந்து சென்று பாதம் தாங்கி பழனிசாமியைப் போல முதலமைச்சர் ஆகவில்லை எனவும், பிரதமர் மோடி அடுத்த 18 நாட்கள் தமிழகத்திற்கு குடிபெயர்ந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்க முடியாது எனவும், அதே நிலையை புதுச்சேரியிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்படுத்த வேண்டாம் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தான் வேண்டுகோள் விடுப்பதாகவும், மேலும் புதுச்சேரியின் பழனிசாமியாக மாறிவிடாதீர்கள் என்றும், அவரைப் போல புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையாக இருக்கக்கூடாது எனவும், அப்படி இருந்தால் மக்களால் தூக்கி எறியப்படுவீர்கள் என்றும் ஆவேசமாக பேசியுள்ளார். மேலும் இங்கு போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயம் யார் என்பது தனக்கு நன்றாக தெரியும் என்றும், அவர் இதுவரை 5 முறை கட்சி மாறி இருக்கின்றார் எனவும், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். வரவு செலவு கணக்கு காட்டுறாங்கல்ல, அந்த வரவு செலவு கணக்கு சரியான செலவு செய்யறாங்களா, வேலை பார்க்கறாங்களா அப்படின்னு ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கையை வெளியிடுவாங்க. அந்த அறிக்கையில சென்ற 6 மாசம் முன்னாடி சிஏஜி வெளியிட்ட அறிக்கையில ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்ல. 7.5 லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பிரபாதேவி ஐஜி வீரராகு தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதி வாரியாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார். இந்நிலையில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பிரபாதேவி ஐஜி வீரராகு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் பொதுமக்கள் என பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் நமச்சிவாயத்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு அரிசி, சர்க்கரை மற்றும் கோதுமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்தவெளி ஜீப்பில் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரியில் ஆளும் அரசு புதிய வரிகளை விதிக்காமல் மத்திய அரசு உதவியுடன் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், மேலும் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் செயல்படுத்த முடியாத திட்டங்களை கூட மத்திய அரசு உதவியுடன் தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார்.
மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பெண் ஒருவர் குறுக்கிட்டு மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அப்பெண்ணிற்கு பதிலளித்த அவர் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து அரிசி வழங்குவது போல் கோதுமை மற்றும் சர்க்கரை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் மீண்டும் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என்பதால் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர் மீண்டும் ரேஷன் கடைகள் திறக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். கோதுமையும் சர்க்கரையை கொடுக்கலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம். மூடிட்டு போனாங்க, நீங்க திறந்து வைங்க, அவ்வளவுதான். இறக்க போறோம். வேலை செய்யணும், சம்பளம் அங்க வேலை செய்யணும், கொஞ்சம் சம்பளம் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம், வச்சுட்டு தான் இருக்கிறோம் எல்லாரையும். புதுச்சேரி மரப்பாலம் பகுதியில் சுவர் இடிந்து 5 பேர் பலியான சம்பவத்தில் ஒப்பந்ததாரர், மேற்பார்வையாளர் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி தேங்காய் திட்டு வசந்தம் நகர் 3வது குறுக்கு தெருவில் மின்துறை அலுவலகத்தின் பின்புறம் உள்ள மதில் சுவரை ஒட்டி புதிய வாய்க்கால் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக வாய்க்காலை தூர்வாரிய பொழுது திடீரென மின்துறை அலுவலகத்தின் காம்பவுண்ட் சுவர் சரிந்து விழுந்ததில் 5 தொழிலாளர்கள் பலியாகினர். மேலும் 3 பேர் காயத்துடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் பொழுது தொழிலாளர்கள் சிலர் காலை உணவு அருந்திக் கொண்டிருந்ததால் உயிர் தப்பினர். மேலும் உயிரிழந்த தொழிலாளர்களின் உடற்கூர்வு ஆய்வு பரிசோதனை கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. இதனிடையே படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வரும் 3 தொழிலாளர்கள் உடல்நலம் தேறி வருவதாகவும் அவர்கள் சுய நினைவோடு இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்காத ஒப்பந்ததாரர் வேல்ராம்பட்டையை சேர்ந்த மோகன், மேற்பார்வையாளர் விஜயானந்த் ஆகியோரை முதலியார்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து அவர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரி பாரதியார் அருங்காட்சியகத்தில் இருந்து நடந்து சென்று பாரதிதாசன் இல்லத்தை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார். புதுச்சேரி பாரதியார் இல்லத்திற்கு ராஜ்நிவாசில் இருந்து காரில் வந்த துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பாரதியார் இல்லத்தை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த புகைப்படங்களை பார்த்த பின்னர் அங்குள்ள நூல்கள் விவரங்களை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் இல்லத்திற்கு புறப்பட காரில் ஏறாமல் நடக்க தொடங்கியுள்ளார். வழியில் இருந்தோரை பார்த்து வணக்கம் தெரிவித்தபடி நடந்து சென்று பாரதிதாசன் இல்லம் வந்தடைந்தார். பின்னர் பாரதிதாசன் இல்லத்தில் புகைப்படங்கள் அனைத்தையும் பார்த்த பின்பு இறுதியில் பாரதியாரும் பாரதிதாசனும் இணைந்து இருக்கும் புகைப்படமே இல்லையே என்று கேட்ட துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், பாரதியார், பாரதிதாசன் போன்ற மகத்தான மனிதர்கள் நடந்த பூமியில் நாமும் நடந்தால் புண்ணியம்தானே என்று நினைத்து நடந்தேன் எனவும் கூறியுள்ளார். மேலும் பாரதியார், பாரதிதாசன் கையெழுத்து பிரதிகள், அபூர்வ சேகரிப்புகளை டிஜிட்டலாக்கும் பணிகளை முழுமையாக நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் வெளியூரில் இருந்து வருவோர் பாரதியார், பாரதிதாசன் இல்லங்கள் வர சுற்றுலாத்துறை மூலம் நடவடிக்கை எடுப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை காரணமாக கணபதி நகர் பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் உள்ள கணபதி நகர் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் சுமார் 8 வருடங்களுக்கு மேலாக குடிநீர் பற்றாக்குறை இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி சேதராப்பட்டு மெயின் ரோடு ராமநாதபுரம் சந்திப்பில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. மேலும் காலை நேரம் என்பதால் பள்ளி மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் என அனைவரும் மிகவும் பாதிப்படைந்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதி அளித்ததின் பெயரில் போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் மேற்கொண்டு இதற்கு துரித நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளாத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் திடீர் சாலை மறியல் போராட்டம் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6360 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம்.
வெள்ளி 10 கிராம் 806 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.